முத்துவேலை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த கதிர் டாக்டர் கிட்ட அவருக்கு கேன்சர் இருக்கணும், அதை வீட்டில் சொல்ல வேண்டான்னு கேட்டுக்குவாரு. இப்போ அவருக்கு கூட யாராவது வேணும்னு அவங்க மாமா பழனிக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்வார். பழனி வீட்டுக்கு சொல்லிடுவார் சக்திவேல் கிட்ட, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அண்ணன், உடனே அங்கே வாங்க அப்படின்னு சொன்னதும் ஃபேமிலி எல்லாருமே அங்கே கிளம்பி வருவாங்க. வீட்டில் இருந்து அப்பத்தா வடிவு மாறி எல்லாருமே கிளம்பும்போது ராஜி பார்த்துக்குவாங்க. அப்பத்தா என்னாச்சுன்னு கேட்டும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால ராஜி கோமதிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கோமதி முதல்ல எடுக்க மாட்டாங்க, ஏன்னா கோமதி கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா சரவணன் அஞ்சலி கூட கடலை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்த கோமதி, இன்னும் இந்த பொண்ணு கூட தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கானா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை 2 அறை அறையலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துல போகும்போதுதான் ராஜி திரும்பவும் ஃபோன் பண்ணுவாங்க. இவ வேற அப்படின்னு சொல்லி கோமதி ஃபோன் எடுத்துட்டு, என்ன ராஜி சொல்லு அப்படின்னு சொன்னதும், அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலைன்னு அப்பத்தா சொன்னாங்க. அப்பத்தா வீட்டில இருந்து எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல அத்தை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் கோமதியும் ரொம்ப பயந்துருவாங்க. நான் உடனே கிளம்பி வரேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராஜியும் ஃபோனை வச்சிருவாங்க. சரி, இவனை அப்புறமா வந்து கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. முத்துவேல் இன்னும் கண்ணு முழிச்சிருக்க மாட்டாரு. டாக்டர் கதிர்கிட்ட கொஞ்சம் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து அதை அர்ஜென்ட்டாக வேணும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அந்த நேரத்தில் சக்திவேல் குடும்பம் எல்லாருமா அங்க வந்துருவாங்க. பழனியும் அங்க வந்திருப்பாரு. அவங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு சக்திவேல் டாக்டர் கிட்ட கேட்பாரு. டாக்டர் என்ன சொல்வாங்கன்னா, இன்னும் கண்ணு முழிக்கல, பேஷண்ட் கூட ஒருத்தர் வந்திருந்தாரே, அவர் எங்க அப்படின்னு கேட்டதும், கதிரா தான் இருக்கும், நான் ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி டாக்டர் கூப்பிடுறாங்க, சீக்கிரமா மருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. கதிரும் அங்க வந்துருவாரு. கதிர் வந்ததும் சக்திவேல் கதிரை ரொம்ப அடிப்பாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு, ஏன்டா எங்க அண்ணனை கீழே தள்ளி விட்ட, குமார் தான் 2 கண்ணாலையும் பார்த்தானே, குமாரும் அப்படியே கண்ணால பார்த்த மாதிரியே அப்படியே ஒப்பிச்சிருவான். குமாருக்கு பொய் சொல்றது, பொண்ணுங்களை கடத்துறதெல்லாம் கைவந்த கலை. கதிரும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு. கொஞ்சம் சக்திவேலு யோசிக்கலாம், கதிர் தம்பி தானே கீழே தள்ளி விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அவரை அட்மிட் பண்ணிருப்பாரா? அவர் தள்ளி விட்டு இருந்தாருன்னா அவரே ஓடி போயிருக்க மாட்டாரா? இந்த அளவுக்கு கூட யோசிக்காத முட்டாள் மாதிரி சக்திவேலை காட்டியிருக்கிறது நல்லாவே இல்லைங்க. அதே மாதிரி தங்கமயில் என்னவோ பாண்டியன் குடும்பத்துல நிறைய பொய் சொன்னாங்க, எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். அதனால இப்ப சரவணன் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரு தங்கமயில திரும்ப ஏத்துக்காட்டிலும் பரவாயில்ல, ஆனா அஞ்சலிய கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்க கூடாது. இப்ப பாரு, தங்கமயில பார்க்கும் போதெல்லாம் நீ என்ன இப்ப நியாயவாதி மாதிரி நடந்துக்கிற, நீ என்ன நாடகம் போடுற அப்படின்னு கேக்குற சரவணன், அவர் நாடகம் போடாம இருக்கணும், நல்லவரா இருந்தா கடைசி வரைக்கும் நல்லவராவே காட்டணும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கதைக்களம் அடுத்து எப்படி திரும்புதுன்னு பார்க்கலாம்.